வணக்கம் and welcome to Mangaiyar Arusuvai. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மலாய் கேக் எப்படி செய்யறது அப்படினு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நாம முதல்ல மலாய் ரெடி பண்ணனும். அதுக்கு நான் 700 ml பால் எடுத்துர்க்கேன். அதை இந்த பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா காய்ச்ச ஆரம்பிங்க. ஆடைகள் திரண்டு வரும்போது அதை அந்த பால்லையே எடுத்து விட்டுடுங்க. பால் பாதி அளவா குறைஞ்சதும் நாம் இதில் 1/4 கப் அளவு சீனி சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. பால் 3/4 அளவு குறைஞ்சதும் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். நான் பாலில் ஊற போட்டு வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா சேர்க்க தேவை கிடையாது. இப்போ இதை நல்லா ஆற விட்டுடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ கேக் செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதே அளவு 1/4 கப் அளவு தயிர் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா நீங்கள் இதை அடிச்சுக்கணும். இந்த அளவு வச்சுக்கோங்க. இப்போ இதில் மாவு சேர்த்துடலாம். 1 கப் அளவு மைதா மாவு, 1/2 கப் அளவு பவுடர் சீனி, 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போனா தான் கெட்டி இல்லாமல் கிடைக்கும். இப்போ சலிச்சாச்சு. இது ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுக்கோங்க. ஒரு தடவை நல்லா கிளறினதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதை ஒரு கண்ணாடி பாத்திரம் அல்லது சில்வர் பாத்திரம் டிஃபன் பாக்ஸில் விட நீங்கள் மாற்றிக்கலாம். எண்ணெயை நல்லா சுற்றி தடவிட்டு அதில் நம்ம கேக்கோட அந்த மாவை கலந்துடலாம். இப்போ ஊற்றியாச்சு. இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற காற்று ஃபுல்லாக வெளில வந்துடும். இது ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு இந்த மாதிரி நல்லா மூடிடுங்க. அப்படி இல்லைன்னா ஓட்டை போட்ட தட்டு இருக்கும் இல்லையா, அதை வச்சு கூட மூடிக்கோங்க. இப்போ இது மேலே சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இன்றைக்கி கேக்கை இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிக்க போகிறோம். நான் இன்றைக்கி குக்கர் தான் எடுத்திருக்கேன். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி நிரப்பிட்டு ஸ்டாண்டு அது மேலே வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்மளுடைய கேக் அந்த பாக்ஸை வச்சிடலாம். வச்சுட்டு குக்கரை மூடிடுங்க. 30லிருந்து 45 நிமிஷம் ஆகும் இந்த கேக் வேகிறதுக்கு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ கேக் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். கேக் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மலாய், அதை சேர்த்துக்கணும். மலாய் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நான் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். அது சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்கிறக்காக சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுடுங்க ஆடல்ல எல்லாத்தையும். இப்போ இதை கேக் மேலே சேர்த்துடலாம். முதல்ல கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப இன்னும் கொஞ்சம் மீதம் இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஊறிடுச்சு பாருங்கள். மீதம் இருக்கிறதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது மேலே கொஞ்சமாக நம்ம பாதாம் பருப்புகளை நறுக்கி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சேர்த்தாச்சு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச முந்திரி பருப்போடு சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா ஊறிடும். கத்தியில் எனக்கு சரியாக எடுக்க வரல. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான மலாய் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மங்கையர் அரசுவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.